சிறுபான்மையின மக்களுக்கு அரணாக இருக்கும் ஒரே கட்சி அதிமுக தான். பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. அதிமுக அரசாங்கம் 9 ஆண்டு காலம் நம்ம வீட்டை ஆட்சி செய்தது. மத சட்டம் கிடையாது, சாதி சட்டம் கிடையாது. அப்படி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு அமைதி. அதிமுக ஆட்சியில் சாலைகள் அமைக்க நிதி ஒதுக்கிய திட்டங்களை விடியா திமுக அரசு நிறுத்திவிட்டது. முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி குற்றச்சாட்டு. இன்றைக்கு திமுக எல்லா பக்கம் இதுக்கு மேல நம்ம சாலைக்காக எல்லா சாலையும் அமைக்க வேண்டும். அதிமுக ஆட்சியில அதிகமான நிதிகள் ஒதுக்கணும், அதெல்லாம் ரத்து பண்ணிட்டாங்க திமுக ஆட்சி வந்தது. அதுக்கெல்லாம் மாபெரும் முன்னாள் இருந்தோம். அதுக்கு எடப்பாடியார நேரடியாக வந்தார். திமுக என்ற குடும்பம் நாட்டையே கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. புரட்சித் தலைவர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அதிமுக MP CV சண்முகம் சாடல். யாரா சம்பாதிக்கிறான்? ஒரே குடும்பம் ஸ்டாலின், அவர் மனைவி துர்கா ஸ்டாலின், அவன் புள்ள உதயநிதி ஸ்டாலின், அவன் மருமக சபரீசன். இன்றைக்கு இந்த நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. கஜானால பணம் இருந்தா தானே, ஆப்பிள் இருந்தா தானே வர்றதுக்கு, சட்டியில் இருந்தா வர்றதுக்கு. கஜானால பணம் இல்ல. எங்கடா பணமா? எல்லாம் கோபாலபுரம் கஜானால இருக்குது. வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரத்தில் 31 பேரிடம் எடுக்கப்பட்ட DNA மாதிரிகள் ஒத்துப்போகாததால் CBCID விசாரணையில் பின்னடைவு. விடியா ஆட்சியின் அலட்சியத்தால் ஓராண்டிற்கும் மேலாகியும் விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லை என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டு. விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்யும் விடியா அரசு வேங்கவையில் மக்களுக்கு நேர்ந்த கொடூரத்தை வெளிச்சத்திற்கு கொண்டுவர தொழில்நுட்பத்தை பயன்படுத்தாதது ஏன் என பாதிக்கப்பட்ட மக்கள் கேள்வி. மேடைக்கு மேடை பட்டியலின மக்களின் பாதுகாவலன் என வாய் சவடால் பேசும் திமுகவின் சித்தாந்தம் இதுதானா என்றும் கொந்தளிப்பு. செங்கல்பட்டு அருகே ஆக்கிரமிப்புகளை அகற்ற மாட்டோம் என கூறி லட்சக்கணக்கில் பணம் பெற்று மோசடி செய்த விடியா திமுகவினர். வீடுகளை இழந்த மக்கள் கண்ணீருடன் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே காதல் திருமணத்தை ஏற்காத பெண்ணின் பெற்றோர் இளைஞனின் குடும்பத்தினரை சரமாரியாக தாக்கியதால் பரபரப்பு. சமூக நீதி பேசும் திமுக ஆட்சியில் காதலர்கள் மீது தொடர்ந்து அரங்கேற்றப்படும் வன்முறைகளை காவல்துறை தடுக்க திராணி இல்லாமல் தடுமாறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைகள் பெரும்பாலான கழிவறைகள் சேதமடைந்து மூடியே கிடப்பதால் நோயாளிகள் கடும் அவதி. மருத்துவமனை நிர்வாகத்தின் மெத்தனமும் சுகாதாரத்துறை அமைச்சரின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் பேருந்து நிலையத்தில் போதை தலைக்கேறிய தந்தை மகளை அடித்து துன்புறுத்திய சம்பவத்தால் பரபரப்பு. விடியா ஆட்சியில் அதிகரித்து வரும் போதை கலாச்சாரத்தால் இதுபோன்ற அத்துமீறல்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் புலம்பல். தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் சக மாணவருக்கு சிறுநீர் கலந்த குளிர்பானத்தை ஏமாற்றி கொடுத்த விவகாரத்தில் 2 மாணவர்களுக்கு ஓராண்டு தடை விதிக்க பரிந்துரை. 2 மாணவர்கள் மீது துறை ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்க ரேங்கிங் தடுப்பு குழு பரிந்துரை. சென்னை மணலி அருகே கந்துவட்டிக்காக பெண் தூய்மை பணியாளரை திமுக நிர்வாகி கொடுமைப்படுத்திய கொடூரம். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதால் திமுகவினரின் கொடுமைகளை காவல்துறையினர் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் அன்னூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 1.5 லட்சம் ரொக்கம் பறிமுதல். விடியா அரசு ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து அனைத்து அரசு அலுவலகங்களிலும் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் அருகே டாஸ்மாக் கடை ஊழியரின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச்சு. நண்பரின் மகளை காதலித்ததை தட்டி கேட்டதால் கல்லூரி மாணவன் உள்பட 2 சிறார்கள் அட்டுழியம்.
ஈரோட்டில் துக்க நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகியின் மகன் மதுபோதையில் 10க்கும் மேற்பட்டோரை கத்தியால் தாக்கியதால் பரபரப்பு. விடியா ஆட்சியில் தொடர் கதையாகி வரும் திமுகவினரின் அராஜகத்தால் பொதுமக்கள் அச்சம். அம்பாசமுத்திரத்தில் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கி சித்திரவதை செய்த வழக்கு சிபிசிஐடியால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் முன்னாள் ஏஎஸ்பி பல்வீர் சிங்கின் இடைநீக்கத்தை ரத்து செய்தது விடியா அரசு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 6 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டதாக தகவல். மதுரையில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றுள்ள வீரர்களுக்கு உணவளிக்காமல் விடியா திமுக வஞ்சிப்பு. ஒரு சப்பாத்தி அரை முட்டை வழங்கினால் எப்படி விளையாட முடியும் என விளையாட்டு வீரர்கள் விடியா அரசிடம் சரமாரி கேள்வி.